ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். போன வீடியோல சில தகவல்கள் சொல்லியிருந்தேன். அதுல முழுக்க முழுக்க நடைபெறக்கூடிய ஆட்சிக்கு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஆனா இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் அந்த திட்டத்துக்காக சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். அதுக்கு தற்குறி அப்படின்னு என்னை பெருமை சேர்க்கும் விதமாக கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லி குற்றத்தை சுட்டி காட்டிய நபர் உள்ளபடியே நானும் யோசிச்சேன் அது சொல்லணும்னு. இருந்தாலும் சொல்லும் போது அது மாற்றி சொல்லப்பட்டது. அப்படி உரிமையோடு என்னை நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த கமெண்டை பதிவிட்ட நபருக்கு மிக்க நன்றி. இன்னைக்கும் நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். குறிப்பாக அமைச்சர்கள் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்களா, அமைச்சரவை மாற்றத்தில் இடம்பெறக்கூடிய 5 மிக முக்கியமான அமைச்சர்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி எல்லோரையும் கட்டுப்படுத்தக்கூடிய திறன் முதலமைச்சருக்கு இருக்கிறதா, இதை தாண்டி தாய்மாமன் சீரியல்ல இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. எல்லா விஷயங்களுமே விரிவா பார்க்கலாம். நீங்க எவ்வளவு நாள் இருப்பீங்க? உங்களை தான் கேட்கிறேன், நீங்க எவ்வளவு நாள் இருப்பீங்க? இந்த கேள்வியை உங்ககிட்ட யாராவது கேட்டீங்க அப்படின்னா என்னங்க கேள்வி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்பிக்கையா ஒரு 60 வயசு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனா நாளைக்கு நாம இருப்போமா அப்படின்ற ஒரு நெகட்டிவ் கேள்வியும், பாத்ரூமில் குளிக்கும் போது வழுக்கி விழுந்தார் அப்படின்ற மாதிரியும், நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாருங்க, கூட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல இல்லைங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் படிக்கிறோம். இது ஏன் சொல்றோம் நெகட்டிவ் நியூஸ் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல, யாருக்கு வேணா எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உதாரணமா சொல்றேன். இந்த கருத்தை தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தங்களுடைய செயல்பாட்டில் செலுத்துறாங்களா அப்படின்ற மாதிரியான சந்தேகத்திற்கிடமான பார்வை இப்போ அமைஞ்சிருக்கு. சிஎம்சி ஜோசப் விஜய் அவர்கள் தொடமாட்டேன், தொட்டவங்களை விடமாட்டேன், தொடர்றதுக்கும் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ரைமிங் வேர்ட் சொல்லியிருந்தாரு. யாப்பா திரும்ப திரும்ப சும்மா கூட்டணுக்கு சொல்லி சலிச்சுக்காதீங்க. இப்ப இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அமைச்சர்கள் இருக்கிறாங்களா? நான் ஏற்கனவே சொன்னது போல அமைச்சர்கள் நமக்கு கிடைச்சத முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்திக்குவோம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம பயனாளியா மாறிக்குவோம் அப்படின்ற மாதிரியான நினைப்புல இருக்கிறாங்களா? இப்போ அமைச்சர்கள் இருக்காங்களா, 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்காங்களா? இதுல கூட்டணி கட்சியில எல்லாம் போயிட்டு தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது வச்சுக்கல, இப்போ வரக்கூடிய அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கே வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதியா சொல்ல முடியுமா அப்படின்ற கேள்வி அவங்கள்ட்ட வச்சா, கிடைக்குங்க தளபதி கொடுப்பாருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுலயும் சந்தேகம். இதை தாண்டி அப்படியே அவங்களுக்கு கிடைச்சாலும் அந்த தொகுதி கிடைக்குமா, அந்த தொகுதியில அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா, 234 தொகுதிகளிலையும் விஜய் அவர்கள் இருக்கிறாருன்ற நினைப்போட மீண்டும் அடுத்த தேர்தலில் மக்கள் வாக்களிப்பார்களா அப்படின்ற பல சந்தேகங்கள் அவங்களுக்கு வந்துருச்சா? இதெல்லாம் ஏன் இவ்வளவு தூரம் நீட்டி முழங்குற அப்படின்னா, ஒரு 5 அமைச்சர்கள், இந்த 5 அமைச்சர்கள் ஸ்வீட் பாக்ஸ் வேட்டையில இறங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி வலுவா முதலமைச்சர் வரை சென்றிருப்பதாகவும், உளவுத்துறை இன்ச் பை இன்ச்சா அவங்களுடைய நகர்வுகளை கண்காணித்துக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வருது. இதுல நாம பொது வெளியில பார்க்கக்கூடிய அந்த அமைச்சர்களுடைய முகங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்பாட்டுல மிகவும் வேற மாதிரி இருக்கு. பல செய்தி நிறுவனங்கள், புலனாய்வு செய்தி நிறுவனங்கள் கிசுகிசுன்ற பேர்ல அமைச்சர்களுடைய இலாக்காவை குறிப்பிட்டு, அவங்களுடைய பெயரை குறிப்பிட்டு, அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பிட்டு, அவங்களுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு எவ்வளவு வாங்கினாங்க அப்படின்ற அளவுக்கு செய்திகளை வெளியிடுறாங்க. ஆனா பொதுப்படையான செய்திகள் தான் இருக்கு, குறிப்பிட்டு அவங்கள தான் குறிக்குது அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனா அவங்க சொல்ற செய்திகள் வந்து நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது. கடந்த ஆட்சியில 3 ரூபா கொடுத்தீங்க, இப்போ 2 ரூபா கொடுங்க, 1 ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்னு பேரம் பேசி வாங்குற அளவுக்கான விஷயங்கள் போகுது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, மற்றவங்களையே லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் யாராவது கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு நம்பரை சொல்லி நீங்க போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்றது சொன்னதும், முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரடியாக வந்து கொடுக்கக்கூடிய மக்களுடைய மனுக்களுடைய வரிசை அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு நீண்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எதை காண்பிக்குது அப்படின்னா, பொது வெளியில நான் இப்படிப்பட்டவன் தான், என்னுடைய ஆட்சி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொன் மாணிக்கவேல் ஐயா ஒரு பேட்டியை சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி எந்த முதலமைச்சராவது சொல்லியிருக்காரா? ஓப்பன் ஸ்டேட்மெண்டா ஒரு யங் லீடர் நமக்கு கிடைச்சிருக்கான்ற மாதிரி எல்லாருமே பாசிட்டிவா போயிட்டு இருக்கிற நிலையில அங்கங்க செய்திகள் நிறைய வருது. கோயில் சொத்து ஆட்டையை போட்டாங்க, 25,000 கோடி ரூபாய் அளவுக்கான கரூர்ல நிலம் போயிடுச்சு, இந்த அமைச்சர் இங்க வாங்கினாரு. இன்னைக்கு ஊராட்சி தலைவர், தாவேகாவினுடைய ஊராட்சி தலைவர், உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கணும், தாவேகால எப்போ உள்ளாட்சி தேர்தலில் நின்னாங்க, அவங்க ஜெயிச்சாங்க? கரெக்ட், சூப்பரான கேள்வி.
அவர் ஏற்கனவே திமுகவில் நின்று ஜெயிச்சவர், திமுக ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கு. இப்போ கட்சி மாறி தாவேக்காவுக்கு தன்னுடைய ஆதரவுகளை கொடுக்கிறார் அப்படின்ற செய்தி வந்திருக்குது. அவர் 30,000 ரூபாய் பணத்தை கையூட்டாக பெற்றார்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு. இதை அவர் மறுத்து இருக்கிறார். அவர் தாவேக்காவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்தியும் வந்திருக்குது. உண்மை என்ன, இதற்கு பின்புலமா எந்த விஷயத்துக்காக அவர் இந்த பணத்தை பெற்றாரா அப்படின்ற மாதிரி செய்திகளும் ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்திருக்கு. அவர் பணம் வாங்கினதுக்கான ஸ்கிரீன்ஷாட். அது இல்ல, நான் வேற ஒரு விஷயத்துக்காக கைமாத்தா வாங்கின பணத்தை வந்து என் மேல குற்றச்சாட்டை வைக்கிறதுக்காக இப்படி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. உண்மையை காவல்துறையும் தமிழக அரசு அந்த சம்பந்தப்பட்ட நபரும் தான் சொல்லணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. சோ இந்த அளவுக்கு தாவேகா அரசு லஞ்சம் வாங்குது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக பல செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. முதலமைச்சர் மேல எப்படியாவது களங்கத்தை கற்பிக்கணும். இன்னும் சொல்லப்போனா இந்து சமய அறநிலையத்துறையில அந்த 100 கோடி ரூபாய் பழனி நிலத்துல என்ன நடக்குது அப்படின்ற கேள்வி தினந்தோறும் செய்திகளும் வந்திருக்கு. பத்திரிகையாளரை சந்திச்சு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் பல விளக்கங்களையும் கொடுத்திருக்காரு. எந்த சொல்லையுமே அவர் மாத்தி பேசல. அவர் என்ன கொடுக்கப்பட்டதோ கண்டிப்பா தவறு நடந்தது அப்படின்னா நடவடிக்கை எடுக்கப்படும். பத்திரப்பதிவு நீக்கப்பட்டது, அதாவது தடை செய்யப்பட்டது. அதுக்காக செய்யப்பட்ட பத்திரப்பதிவு அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான். இதையெல்லாம் தாண்டி கடந்த காணொலியில இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துல வந்து 5,200 ரூபாய் சொச்சம் இருக்கக்கூடிய 1 கிராம் தங்கத்தை எப்படி அரசு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை புரிதல் என்று நான் சொல்லியிருந்தேன். கமெண்ட் பாக்ஸ்ல ஒருத்தர் வந்து என்னைய தற்கொலை அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லியிருந்தாரு. உள்ளபடியே உரிமையோடு என்னை திட்டியதுக்கு நன்றி. ஆமா, இன்னைக்கு அதை பத்தின அப்டேட்டும் வந்திருக்கு. அதை பின்னாடி பார்ப்போம். உமாநாத் அவர் வந்து மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்தி வந்தது. அவர் ஒரு துறையில் இருக்கக்கூடிய ஒரு உயரதிகாரி. அவர் வந்து இவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்ததுனால அந்த பொறுப்புல இருந்து அவரை மாற்றம் செய்யறாங்க, நீக்கம் செய்யறாங்க. அவரை மீண்டும் அதே பொறுப்புல அமர வைக்கணும்னு சிஎம் ஆபீஸ் வரைக்கும் போய் அவர் கோரிக்கைகளை வைக்கிறார், பேசுறார். அப்படி பேசும்போது அந்த அதிகாரியை பத்தின விஷயங்களை எடுக்கும்போது தான் உமாநாத் அவர்களும் மாட்டிக்கொண்டார். அதனாலதான் அவர் இன்னைக்கு காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறார் அப்படின்ற கூடுதல் செய்தியும். முதலமைச்சர்கிட்ட ஒரு செய்தி போகுது அப்படின்னா அதுல இருக்கிற உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அவர் நடவடிக்கை எடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமா இதை பார்க்கலாம். அடுத்ததாக அருண் IPS ஊனமாஞ்சேரியில் இருக்கக்கூடிய காவலர் பயிற்சி பள்ளியில நிறைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படின்ற நேரத்துல அவருக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் ரெய்டு அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. சோ யாரை வச்சு திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய ஊழலையும் பொதுமக்களுடைய பணத்தையும் கொள்ளையடித்தவர்களையும் வெளிச்சம் போட்டு காட்டணும்னு சொல்லி பிளானை போட்டுருந்தாங்களோ, ஆனா அவரே இப்போ மாற்றப்பட்டிருக்காரு அப்படின்றதும் அவர் சம்பந்தமான இடங்கள்ல ரைடு, அதுவும் மாற்றப்பட்டு சில நாட்கள் 55 நாள் தான் 50 நாள் தான் ஆகுது அவர் டிவிஎஸ்சியினுடைய டைரக்டரா போட்டு 50 நாள்ல அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த செய்தியும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இப்படி பாசிட்டிவ் செய்தியா வந்திருக்கிற நிலையில இன்னொரு பக்கம் பொதுவா காய்த்த மரம் தான் கல்லடிப்படும் சொல்லுவாங்க. இப்ப காய்த்த மரம் அப்படிங்கிறத ஆட்சியில யார் இருக்காங்களோ அப்படின்ற அவங்க எடுத்துவோம். சோ ஆட்சியில இருக்கிறவங்க தான் தவறுகளை சுட்டி காட்டுவாங்க. ஆனா ஆட்சியில இருந்தவர்களை பத்தின செய்தி அப்படிங்கிறதும் அவங்களை பத்தின மதிப்பீடு அப்படிங்கிறதும் இப்பவும் பேசுபொருளா இருக்கு. சமூக வலைதளங்கள்ல, அதாவது எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவு, மிக பிரம்மாண்டமான திருமண நிச்சயதார்த்தம், திருமணம் அல்ல திருமண நிச்சயதார்த்தம். அதை ஏற்பாடு செஞ்ச கம்பெனி நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம், இப்படியெல்லாம் பிரம்மாண்டமா பண்ணிருக்கோம், இவ்வளவு வசதிகளை செஞ்சிருக்கோம், இந்த டிசைன்லாம் வந்து ஜெர்மன் நாட்டில இருந்து கொண்டு வந்தது பாருங்க, அப்படி இருக்கு பாருங்க, ஏசி அறையில உணவுகள், அது இந்த மாதிரி பிரபலங்கள் எல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய கலந்து கொள்ளக்கூடிய யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற போட்டோ எல்லாம் சின்ன சின்ன கிளிப்பா போட்டு தங்களுடைய திருமண ஏற்பாட்டு நிறுவனத்துக்கான விளம்பரமா ஒரு வீடியோவை எக்ஸ் வலைதளத்துல போடுறாங்க. இது யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங்ஸ்டன் கல்லூரி. ஆமா, நம்ம முன்னாள் ஐயா தக் லைஃப் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. துரைமுருகன் ஐயாவுடைய பேத்தி கதிரானந்த் அவர்களுடைய மகள் நிச்சயதார்த்தம், திருமண நிச்சயதார்த்தம் நடக்குது. மிக பிரம்மாண்டமா மிக ஆடம்பரமா நடக்குது. திமுக காரங்க எல்லாம் நினைப்பாங்களோ என்னமோ தெரியல, 5 வருஷம் இருந்துட்டா அடுத்த 5 வருஷம் நமக்கு வேணாம்ப்பா. ஏன்னா இந்த 5 வருஷத்து ஸ்வீட் பாக்ஸுகளை அடுத்த நாட்கள்ல சேஃப்டி பண்ணணும், முதலீடுகள் இன்னும் போல இன்ன பிற விஷயங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த திருமண நிச்சயதார்த்தத்துக்கு செலவிடப்பட்ட தொகை அப்படிங்கிறதே ஒரு 100 திருமணங்கள் நடத்தி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கு. நம்புங்க, இது பூராமே அவர்கள் உழைத்து சம்பாதித்தது. இவ்வளவு ஆடம்பரமா செலவு பண்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அவங்க உழைச்சிருப்பாங்க அப்படிங்கறது மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது. அவ்வளவு உழைப்பை போட்டு ஐயாவுடைய முழு பலத்தையும் போட்டு சமயோசிதமான புத்தி போட்டு ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டு அதை ரெட்டிப்பாக்கி அதுல இருந்து இன்னும் பல தமிழ் மடங்காச்சு இப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர் அடைஞ்சிருக்காரு. மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி மக்கள் பணத்தையோ அல்லது ஊழல் செஞ்சோ அவங்க இந்த மாதிரியான நிலையை அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது உண்மையாக இருப்பதற்கான காரணங்கள் இல்லை. அப்படியே பட்டு வேட்டி பட்டு சட்டை
தக்க 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 தக்கன்னு மின்னுதுங்க. அது என்ன உண்மையிலேயே 18 கேரட் கோல்டான்றது தெரியல, அந்த அளவுக்கு மின்னுது. ஒரு 1 கிலோ 1.5 கிலோ தங்கம் இருக்கும். இவ்வளவு பெருசுக்கு ஒண்ணு என்னமோ வளையல் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து கதிரானந்த் அவர்களுடைய பினாமின்னு சொல்லி அங்க போட்டிருக்காங்க. அவருடைய பேரும் போட்டு அவர் வந்து ஊராட்சி மன்றத்தில் ஏதோ பொறுப்புல இருக்காருன்னா அவர் அப்படியே சும்மா எப்படி இப்படின்னு பாருங்க, ஹே என்ன பூஸ் ரெடியா, இங்க பூஸ் இங்க பூஸ் சொல்லி அந்த கமெண்ட் பண்ணி சொல்லுவார் பாத்தீங்களா, டிண்டுக்கு அந்த மாதிரி போட்டு ஆடுற மாதிரி செம்ம வைபு. ரஜினி பாட்டு ஒண்ணு, அப்புறம் இந்த பக்கம் டி ராஜேந்தர் பாட்டு ஒண்ணு போட்டு 2 பேரும் செம்ம வைப் பண்றாங்க. மகளுக்கு திருமணம், அப்பா சந்தோஷம், இதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த பணம் எல்லாம் சொந்த உழைப்பின் காரணமாக வந்ததா அல்லது மக்கள் வரி பணமா அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல வைக்க வேண்டியதா இருக்கு. லண்டன்ல படிப்பை கூட முடிக்காத, இப்பதான் சர்டிபிகேட், இப்பதான் வந்து பட்டத்தை வாங்கக்கூடிய ஒரு நபர் பராசக்தி, அப்புறம் இன்னும் என்னங்க ரெட் ஜெயண்ட்ல என்னென்னங்க பண்ணாரு, இந்த ஒரு 100 கோடி ரூபாய் அளவுக்கான திரைப்படங்களை தயாரித்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர். யார சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமா, பட்டமளிப்பு விழாக்கு தான் இவரு நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் போயிருக்காரு. 10,000 ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு நாள் லண்டன்ல தங்கி இருக்காரு, அதுவும் குடும்பத்தோட அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ அது ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா இவ்வளவு ஸ்வீட் பாக்ஸுகள் பெற்றுக்கொண்டு இப்போ நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியின் மேலேயே தூற்றக்கூடிய வேலைகளையும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கக்கூடிய வேலைகளையும் செய்கிறாங்க அப்படின்னா மக்கள் நீங்கள் தான் வெளிப்போட உண்மை செய்திகளை மட்டும் காது கொடுத்து கேட்கணும். இங்க நடக்கிற அந்த சமூக வலைதள யுத்தம் உள்ளபடியே மற்ற யுத்தம்லாம் வேற. இந்த சமூக வலைதளத்தில் நடக்கக்கூடிய யுத்தம், வரக்கூடிய கார்டுகளை இணைச்சு பார்த்து இதுல என்ன உண்மை இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அப்பதான் அடுத்து வரக்கூடிய தேர்தல இந்த வரல நீங்க செலுத்தக்கூடிய அந்த விஷயம் அப்படிங்கிறதும் ஒரு என்னது அறிவுபூர்வமா இருக்கும். நெகட்டிவ் செய்திகளும் வருவதற்கு குறைவில்லாமல் வருது. இதுக்கு காரணம் அந்த 118 அப்படின்ற மேஜிக் நம்பர் தாவேக்காவிடம் இல்லாதது அப்படிங்கறத முக்கிய காரணமாக சொல்லப்படுது. இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்கான ஒரு விளக்கம் அப்படிங்கிறதும் கிடைச்சிருக்கு. அரசு இந்த திட்டத்துக்காக எவ்வளவு செலவு செய்து என்ன தரத்திலான மோதிரம் எவ்வளவு நபர்களுக்கு வழங்கப்படும் என்ற டீடைல் கிடைச்சிருக்கு. நிச்சயமா 22 கேரட் 916 BIS ஹால்மார்க் UHID அந்த நம்பர்லாம் போட்டு ஒவ்வொரு மோதிரத்துக்கும் அந்த சீல் இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த டெண்டர்ல கோரப்பட்டிருக்கு. 13,000 ரூபாய் இன்றைய தங்கத்தின் விலை 13,000 ரூபாய் அப்படிங்கிற விலையை நிர்ணயிச்சிருக்காங்க. தங்கத்தினுடைய விலை பிளக்சுவேட் ஆகும். அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தைக்கு மோதிரம் போடக்கூடிய அந்த நேரத்துல, நாள்லயா நேரத்துலயான்னு தெரியல, ஏன்னா அவ்வளவு துல்லியமா போட்டிருக்காங்க. அந்த நாள்ல அந்த நேரத்துல தங்கத்தின் விலை என்னவோ அதுதான் அந்த டெண்டர் எடுத்த நிறுவனத்திற்கு தங்கத்தின் விலையாக டெண்டர் தொகையாக வழங்கப்படும் என்ற டீட்டெயில் கொடுத்திருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு டெண்டர் கொடுக்குறாங்க, அந்த டெண்டர்ல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற சந்தேக கேள்வியோ சரிதான புரிதல் தவறான தகவல்கள் வரும்போது அதை ரெக்டிஃபை பண்ணி அடுத்த தகவல் உடனடியா வருது பாத்தீங்களா, இல்ல இது இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வருது பாத்தீங்க. இதுவே ஒரு மாற்றத்திற்கான அறிகுறியாக பாக்குறோம். கிட்டத்தட்ட 1 கிராம் தங்கம் வழங்கும் அந்த திட்டத்துல 14 கேரட் தங்கமோ இல்ல 18 கேரட் தங்கமோ வழங்கப்படும் அப்படின்றதுலாம் உண்மை இல்ல. 22 கேரட் BIS 916 ஹால்மார்க் இந்த சீல் இருந்தா மட்டும்தான் அந்த நகை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த அறிவிப்பானது இப்போ வந்திருக்கு. இதையடுத்து பத்திரிகையாளர்கள் அவமதிக்கப்படுகிறார்களா? குறிப்பா பெரம்பூர் போகும்போது பத்திரிகையாளர்களை ஒரு ஓரமா ஒரு அரச மரத்துல அப்படியே ஓரமா வச்சு ஒரு இது மாதிரி போட்டு அங்க வச்சுட்டாங்க. இப்ப நீங்க செய்தி சேகரிக்க கூப்பிடுறீங்க, ஒரு தடவைன்னா பரவாயில்ல. கரூர் நீங்க போகும்போது உள்ள விட்டுட்டு பாசெல்லாம் வாங்கிட்டு வெளியில அனுப்புறீங்க, உங்களுக்கு அவுட் வரும்னு சொன்னீங்கன்னு சொல்லி சொல்லப்போனா, கடந்த தேர்தலில் 2026 தாவேகா வெற்றி பெறும்னு எந்த தொலைக்காட்சியாவது சொல்லிச்சா? சேட்டலைட் மீடியா அது எந்த சேனலா வேணா இருக்கட்டும், எந்த சேனலாவது சொல்லிச்சா அப்படின்ற கேள்வியும், மக்கள் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கள நிலவரத்துல போய் பார்க்கக்கூடிய செய்தி நிறுவனங்களுக்கு தெரியாதா? அல்லது செய்தி நிறுவனங்களுக்கு உண்மையை சொல்லாம தாங்கள் பெறக்கூடிய ஸ்வீட் பாக்ஸுகளுக்காக மாற்றி சொல்லுறான்ற மாதிரி ஒரு என்னன்னா நம்பிக்கை, ஒரு அவங்க மேல நம்பிக்கை இல்லாம விஷயத்துல முதலமைச்சர் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சோசியல் மீடியா மட்டும் இல்ல அப்படின்னா இன்னைக்கு தாவேக்காவா இல்ல அப்படின்றத செய்தியா அவர் பாசிட்டிவா பாக்குறாரு. சோசியல் மீடியானாலதான உண்மைகள் வந்தது, அதுலதான உண்மைகள் சொல்லப்பட்டது, அது இல்லைன்னா இந்த அளவுக்கு கூட செய்திகள் மக்கள்கிட்ட சென்று சேர்ந்திருக்காது அப்படிங்கிறதுனால செய்தி நிறுவனங்கள் தாவேகா கட்சிக்கோ அல்லது ஆட்சிக்கோ ஆக போவது ஒண்ணும் இல்லை, உண்மைய வேற வழியில மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நேரலை செய்வதன் மூலமாக எந்த கட்சியினுடைய உறுப்பினர் எப்படி நடந்துக்கிறார் அப்படின்ற விஷயங்களை மக்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான முடிவை முதலமைச்சர் எடுத்திருக்கிறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையும் வைக்கப்படுது. சோ இது பத்திரிகையாளர்களை அவமதிப்பது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல, பத்திரிகை நடத்தக்கூடிய ஓனர்கள்
ஊடகங்களை வைத்திருக்கக்கூடிய முதலாளிகள் எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க ஏன் சார்பு நிலையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் எங்க ஒரு கேள்வி வைக்கப்படுது. இந்த ஊராட்சி தலைவர் பிரச்சனையில 30,000 ரூபாய் பணம் வாங்கினாருன்ற ஒரு செய்தி நிறுவனம் போட்டுச்சு இல்லையா, அந்த நிறுவனம் இதற்கு முன்பு எவ்வளவு ஆதரவாக தாவேகாவுக்கு செயல்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சென்னையிலிருந்து கரூர் போறாரு, பிளைட்ல ஜிபிஎஸ் கருவி வச்சாங்களா, அப்படியே அந்த பிளைட் போறதெல்லாம் ஜிபிஎஸ் இது மாதிரி மேப், கூகுள் மேப் மாதிரி காட்டுறாங்கன்னு சொல்லி நானே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்ப அந்த அளவுக்கு ஆதரவா இருந்தவங்க இப்ப நெகட்டிவ் நியூஸ் ஒன்று வருதுன்னா அதையும் போடுறாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நீங்க ஆராயணும் அல்லவா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. அந்த செய்தி நிறுவனத்திற்கும் முதலமைச்சருக்குமான சம்பந்தம்னு சொல்லி எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவு வந்துச்சு அப்படின்னாலும் இல்ல, இதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் இப்போ வந்திருக்கு. சோ செய்தி நிறுவனங்களை முதலமைச்சர் அவர்கள் நம்பவில்லையா அப்படின்ற மாதிரியான நடுநிலையான கேள்வியை வைக்க வேண்டியிருக்கு. காணொலியை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அந்த கமெண்ட்ஸின் மூலமாக என்னை நான் திருத்திக் கொண்டு நல்ல தகவல்களை உங்களுக்கு நிச்சயம் வழங்குவோம். பார்த்து கமெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஸ்பெக்ட்ரம் தமிழை வளர்த்துங்கள், வாழ்த்துங்கள், வளர்கிறோம். நன்றி நேயர்களே.